ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஏசப்பா இந்த நாளிலே நமக்கு சொல்றாருங்க. இரக்கம் செய்கிறது எப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளை கற்றுக்கொள்ள சொல்றாரு. திவ்யா என்ற ஒரு சிறு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ்ல தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு அவங்களுடைய தாயார் அழைத்து கொண்டு போறாங்க. அப்போ போகிற வழியில ஒரு வயதானவர் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னா அந்த மகளுக்கு ரொம்ப மனது பாரமாயிருது. அப்போ அநேகர் பார்த்தீங்கன்னா அவருக்கு காசு கொடுக்குறாங்க, ஒரு சிலர் கொடுக்காம போறாங்க. அதை இந்த பிள்ளை கவனிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த தாத்தாக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலான்னு சொல்லி கேட்கும்போது அவளுடைய தாயார் அவர் கரத்துல காசை கொடுத்து கொண்டு போய் அந்த தாத்தா கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த மகள் போய் பார்த்தீங்கன்னா, தாத்தா இந்தாங்க தாத்தா, இந்த காசு வச்சுக்குங்க, ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மகள் அவங்க அம்மாவோட சேர்ந்து போகும்போது பின்னாடியே அந்த முதியவர் வந்து, அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இவங்க திரும்பி ஏன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாத்தா சொல்றாரா, இது வரைக்கும் என்னை யாருமே இப்படி தாத்தான்னு சொல்லி அன்போடு கூப்பிட்டதே இல்லை. உங்கள் மகள் என்னை தாத்தான்னு சொல்லி அழைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. என்னை ஒரு பிச்சைக்காரரா, என்னை ஒரு தரித்திரமுடையவராக தான் எல்லாரும் பார்த்து பேசுவாங்க. ஆனால் இந்த மகள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. அந்த மகள் மறுபடியுமா என்னை தாத்தான்னு ஒரு தடவை கூப்பிடுவீங்களான்னு சொல்லி அவர் கேட்கும்போது அந்த மகள் மறுபடியுமாக, தாத்தா நீங்கள் அழாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி பேசும்போது அவருக்கு இன்னும் ஆறுதலாக இருந்ததாம். இப்படிப்பட்ட இரக்கம் வேண்டி அநேக ஜனங்கள் நமக்கு முன்பதாக காணப்படுறாங்க. நாம இப்படிப்பட்ட இரக்கத்தை காட்டுறோமான்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்ம கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க இப்படிப்பட்ட இரக்கத்தை கற்றுக்கொள்ளணும். பலி செலுத்துவது ரொம்ப சுலபமான காரியங்கள். நாம ஆட்டையோ மாட்டையோ போய் பலி செலுத்துவது சுலபமாக நாம செஞ்சிருவோம். ஆனா ஒரு மனிதர்கிட்ட போய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான சூழ்நிலையில இருந்தாலும் அவர்களை மரியாதையோடு அன்போடு அவர்களோடு பேசும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அன்பு அவர்களுடைய இருதயத்திலே காணப்படும். கர்த்தர் யார் என்பதை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். மனிதாபிமானத்தோடு நாம் நடந்து கொள்ளுகிற அந்த இரக்கத்தை இந்த நாளிலே நாம் எல்லா ஜனங்களிடத்திலும் பச்சைப்பாதம் இல்லாதவர்களாக காட்டணும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட இரக்கத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி இந்த நாளில் எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட இரக்கமில்லாத சுபாவத்தில் நாங்கள் ஆண்டவரே தரித்திரத்தில் இருந்த அநேக ஜனங்களை கண்டு அவர்களை அற்பமாக நினைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களிடத்துல அன்பாக எந்த ஒரு வார்த்தையும் பேசாதவர்களாக இருக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் இந்த நாளிலே எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க ராஜா. இரக்கமுள்ளவர்களாக அநேகருக்கு ஆண்டவரே மரியாதை கொடுக்கிற இருதயத்தோடு நாங்கள் கனிவோடு பேசுகிற அந்த அன்பின் இருதயத்தை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊற்ற வேண்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.